இந்த 2026ல இர்ஃபான் மாதிரி யாரெல்லாம் ஊர் ஊரா போய் சாப்பாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார்? அதாவது இர்ஃபான் மாதிரி யாரெல்லாம் சாப்பாடு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பொதுவாக நான் ஒரு சில ராசி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ராசி பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கிடக்கிறது கிடக்கட்டும், கிளவி தூக்கி மனமேடையில் வைங்கிற மாதிரி எவ்வளோ பிரச்சனை சாப்பிட்டுட்டு தான் அடுத்த பிரச்சனைக்கு போகும். போலீஸ் கேஸாக ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் இந்த மிதுனம்னு ஒரு ராசி இருக்குது. பரபரப்பான சுச்சுவேஷனில் கூட முதல்ல சாப்பாடு பற்றி தான் பேசும். சாப்பாடியா கரெக்டாக இருக்குமா, அது இருக்குமான்னு. ஒரு சிலர் நான்வெஜ் விரும்பியாக இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்க கறி இல்லாத சாப்பாட்டில் கை வைக்க மாட்டேன்பாங்க. அந்தளவுக்கு பேசுகிறது. இவங்க என்ன ஒரே ஒன்றா செலக்டிவாக இருப்பாங்க. காஃபினா காஃபி, ஒரு சில ஐட்டம் சாப்பிட மாட்டேன், ஒரு சிலது எனக்கு பிடிக்காது, செலக்டிவாக சாப்பிடுவாங்க அந்த ராசி. அப்போ சூசி ராசின்னா இந்த ராசி தான். ரசித்து ருசிச்சு சாப்பிட்றது வேறு, இந்த ஐட்டம் தான் வேணும் அடம் பிடிக்கிற ராசி. இவங்க துரித உணவுகள், இந்த பீஸா அந்த மாதிரி ஒரு சில நான்வெஜ்லாம் சாப்பிட்றவங்க ரொம்ப சாப்பிடுவாங்க. இதில் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க கூட அதில் அந்த எண்ணெய் பலகாரங்கள் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ரொம்ப செலக்டிவாக இருப்பாங்க. இதில் சாப்பாட்டுக்குன்னு நேரத்தை அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுற ராசி இது. இவங்க மூலம் ஸ்விக்கி ஜொமோட்டோ ஓடுதுன்னு சொன்னால் அதில் முதல் ராசி இந்த ராசி தான். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடக ராசி. பொதுவாக இவங்களுக்கே சமையல் நல்லா சமைக்கவும் தெரியும், அது ஆயில் நட்சத்திரம் இருக்க, சாப்பிடவும் தெரியும். இவங்க என்னென்னா சமைக்கும் போதே 1/4 கிலோ சாப்பாடை சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டு பார்க்குறேன் உப்பு குறையாக இருக்காதுன்னு. அப்போ இந்த ராசி இதில் இவங்ககிட்ட தான் கேட்கணும், எந்த ஹோட்டலில் எந்த ஐட்டம் நல்லா இருக்குன்னா, சாம்பார் இந்த கடையில் இருக்குது, இட்லி இந்த கடையில் நல்லா இருக்குது, இந்த கடையில் காஃபி இருக்குது. இப்போ கரெக்டாக காஃபி குடிக்க அந்த கடைக்கு போவாங்க. அந்த மாதிரி சூஸியாக இருப்பாங்க. இவங்களுக்கு சாப்பாடு சரியில்லை என்றால் மனசை தொங்க போட்டுருவாங்க. அப்போ உணவு சம்மந்தப்பட்டது ரொம்ப சூஸியாக இருக்கிற ராசி எதுனா இந்த கடகம். அப்போ இவங்களுக்கு கடல் சார்ந்த உயிரினங்களும் பொதுவாக பிடிக்கக்கூடிய ராசியாக இருக்குது. அதாவது அடுத்த ஒரு ராசி இருக்குங்க, கும்பராசி. சொக்கனுக்கு சோறு செட்டி அளவும்பாங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அதாவது சாப்பாடு இது உப்பு காரம் புளிப்பு அதில் அளவு தான். சாப்பாடு நல்லா இருக்கா, நல்லா இருக்குது கேட்டால் சொல்லுவாங்க. இந்த கணவன் மனைவி, இந்த கும்பராசிக்காரங்க கணவனாக இருந்த மனைவி எங்கிட்ட சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் தட்டு காலியானதை பார்த்து தான் கண்டுபிடிச்சிக்கணும். ஓ சாப்பாடு நல்லா இருக்குது போல் இருக்குது இவங்க. ஏன்னா எல்லாமே சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா கும்பகாரணன் அவரும் சாப்பாட்டு ராசி இந்த ராசி தான். இந்த ராசிக்கு என்ன அதிகம் சாப்பிடும், நைட் நேரம் சாப்பிட்ரும். நைட் நேரம் 1/4 கிலோ மிச்சரை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற ராசியாக இருக்கும். ஏன்னா இந்த ராசி சாப்பாட்டு ராசி. இரவு நேரம் உணவை தவிர்க்க வேண்டிய ராசியாக இருக்குது. அப்போ லக்னத்தில் ராசியில் ராகு பகவான் இருக்கிறனால பல ஊருக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டு. அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்துக்கங்க. 2ஆம் இடத்தில் சனி இருப்பதால் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். அடுத்து கடைசியாக மீனராசி. இந்த மீனராசி என்னென்னா ஒவ்வொரு ஐட்டம் ருசித்து சாப்பிட்றது. அதாவது சமைச்சதுக்கப்புறம் பதில் சொன்னால் மற்ற ராசிக்கு காய்கறி இந்த கடையில் இருக்கும், இந்த கடையில் இந்த பொருள் நல்லாயிருக்கும். ஒரு கிளைண்ட் ஒருத்தர் நான்வெஜ் இந்த கடையில் அவர் என்ன சொல்கிறார், சார் நான்லாம் போனேன்னே சார், கழுத்து பீஸ் என்னென்னமோ சொல்கிறார், நெஞ்சு பீஸ் இந்த மாதிரி தொடை பீஸ் இப்படி பிரித்து வாங்கணும் சார் அப்படிம்பார். ஏங்க அப்படின்னா இவருக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு. சனியாக இருந்தாலும் சாப்பாடுங்கிறது வேறு அப்படிங்கிற மாதிரி. இந்த ராசி உணவு ரொம்ப சூஸியாக இருப்பாங்க. கூட கூட்டிகிட்டு போகிறவங்க எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லி இது பண்ணுறதா இருக்கும். அது வெளியூருக்கு கூட போகிறீங்க, ட்ரிப்பு போகிறீங்கன்னா இந்த ராசிக்காரங்க கூட உட்காந்துருக்காங்க, அவங்க பக்கத்தலைக்கு பாயசம் அருமையாக வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த 2026ஆம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.